ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரம தந்தையே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காக, காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகுதியில்லாத ஒன்றுக்குதவாத எங்களை கூட தேவ சமூகத்தில் அழைத்து வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, உமக்கு நாங்கள் மகிமை ஏறெடுக்கும்படியாக நீர் கொடுக்கிற உன்னதமான வாய்ப்பிற்காக, இரக்கங்களுக்காக, வழிகாட்டுதலுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்துகளோடு உடைய கிருபையை தாரும். இந்த மகிமையான ஆரணி பிரசலராக இருந்து வெளியிடத்துகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். தேடி திருநாமத்தில் மகிமையுண்டாக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று கீதம் 30 கிறிஸ்தவ பாமாலை 19, கீதம் 30 பாமாலை 19. Eva
பாவங்களை பாராதபடிக்கு நீர் முதுமுகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். உங்கள் அசரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கழித்து உங்கள் தேவனாய் கர்த்தர் திரும்புங்கள். அரிய இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாபடிரமாக இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்குரதமாகவும் உமக்குன்பதாக பாவம் செய்தேன். இனிமேல் விடுக்குமாறு சொல்லப்படி நான் பாத்திரல என்பேன். கர்த்தாவே, ஜீவனில் ஒரு உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாதனாலே அடியனை நியாயந்திருக்க பிரவேசியாதையும். நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாம் எஞ்சிக்கலாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களை சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்படுதலைத்தொடர்க்கு இட வேத வசன பற்பல வாக்கிலம் வேகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுமன்றி அடி திருக்கரலினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த இடைப்புகளை பிரசாரம் பண்ணவும் மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடிய திருத்தனத்தில் பாவங்களை அறிக்கிறது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிறவர்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, குற்றம் செய்தவர்களை செய்யாமல் சேர்த்தலை செய்திருந்தோம். தப்பிதங்கள் பொறுமையாக பாவத்தின் தப்பங்களை செயல்படுத்தும் நீதியும் தெளிவுறுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவாக இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்பி பாவத்திலிருந்து துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்புக்கு அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளையிட்டிருக்கிறார். மெய்யாய் மன திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் சுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே மடிநித்தியானது சேரதக்கதாய் இத்தருணத்தில் அவருக்கு பிரியமாக இருக்கவும் இனிவருடைய நாளெல்லாம் ஆசில்லாமல் பசுல நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனத்தில் தடை வருஷத்தை அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோ. பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ் இருவதாக, உடைய சிறுதவரும் செய்வது போல பொய்மலை செய்விடுவதாக. அன்றெல்லாம் பிரித்தார் எங்களுக்கு ஸ்மரிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் வெளிச்சத்துக்களும் ராஜம் வல்லமையும் மகிமையும் என்றடைக்கின்றே. ஆண்டவர்களை தீரந்தருளோ. தேவனிச்சிக்கிறவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
மறைபறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 47ஆம் சங்கீதம். சங்கீதம் 47. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்கள் கீழ்ப்படுத்துவார். நமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக இருந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி இனத்துக்கு ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாடுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமி தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடயங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். தயவுசெய்து அமருங்கள். திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவர் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த காலத்தில் ஈடுபட்டு சிலரைந்து கண்டு பாதளத்தில் இறங்கினார். முன்னாள் மருத்துவனார். பரமதைக்கு ஏரீசனோட பிதாவாகிய வருஷத்திருக்கிறார். அடுத்த எழுபத்தை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். சபையும் மன்னிப்பும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலம் இருக்கிற ராஜருவதாக இப்படி சுத்தமரம் செய்வது போல பூமியை செய்வதாக அன்றுள்ள பிரித்தார். எங்களுக்கு ரோமாட்சி மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் விடுவித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை இரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமானத்தை கட்டளையிடும். தேவரே இல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒன்றும் இல்லை.
பராபரன் இருதயத்தை சுத்திகரியோ. உடைய பரிசுத்தாவை எங்களிடம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஜபம் பண்ண கடவோ. உயிர்த்தெழுந்தத்தினால் பின்வரும் 5,000 சுருக்க ஜபம் இன்றைய நாளி சிந்தனைக்கு உரிய பொருள். அழைத்து அனுப்பும் கிறிஸ்து. கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை மீட்கும்படிய குமாரன் அனுப்பினது போல இருளில் இருக்கிற ஜனங்கள் மீட்பை கண்டடைய முதடியார்களாகி எங்களை பயன்படுத்தும். அழைப்பை நாங்கள் உணர்ந்து பொறுப்புடனும் பயத்துடனும் செயல்பட அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். உலக நாடுகளின் சமாதானத்திற்காக, அமைதிக்காக, மக்களின் நல்வாழ்வுக்காக தேவ சமூகத்திலே நாம் வேண்டுதல் செய்வோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தூராய் தேவனே, உம்மறிவு நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பது மெய்சியாதீனம். தேர்வு தஞ்சமாக கொடுக்கும் அடியார் ஆகிய நாங்கள் எந்தவருடைய வளமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லாம் பிரயத்தில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆண்டவருடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக தெய்வ சமூகத்தில் மன்றாடுவோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்நாள் இவர்களை சுகமெடுத்த எங்கள் பரமபிதாவை கர்த்தாவே, இந்நாளிலும் இந்த மிகுந்த வல்லமைகளை காப்பாற்றி நாங்களை ஆதரவு பார்த்து கொடுப்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதி ஏற்கிறது எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுநர் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டுடைய திருப்பணி செய்கின்ற அனைத்து ஊழியர்களுக்காக, முழு நேர பணியாளர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, திருத்தொண்டர்களுக்காக நாம் ஜபங்களை ஏறெடுப்போம். மகாதிசயங்களை செய்கிற சர்வலந்தி தேவனே, எங்கள் அத்திச்சர் மேல், குருமார் மேலும், அலுசானுக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தெரியமுடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்களுக்கு உத்தம பிரிவு நடக்க முடியாத ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய சிதறலும். கத்தாவியங்கள் காரியகத்தரும் மத்திய சிறுமாகிய இயேசு கிறிஸ்துவையும் உண்டாக இதை கட்டளையிட்டரளோ. இத்தரத்தில் ஒருமனப்பட்டு உண்மை நோக்கி எங்கள் பொதுவான அனுப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபளித்த சர்வநமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கல சென்று வாக்கள் இருக்கிறீரே. கத்தாவே, எமது அடியார்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வெடிப்பு நிறைவேற்றி இம்மையில் எப்படி சத்தியத்தை அறிவையும் மறுபளித்தி ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டரளோ. தயவுசெய்து அமரங்கள். திருமண அறிக்கை. திருவள்ளி திருமண்டலம், மில்ட்லைன் சேகரம், கிறிஸ்து ஆலய சபையை சேர்ந்த திரு வீடி இளங்கோ, திருமதி எம் ராஜகுமாரி, ஆகரின் குமாரத்தி இ ஜோஸ்லீனும், சென்னை திருமண்டலம், ஆவடி சேகரம், சிஎஸ்ஐ திருத்துவ சபையை சேர்ந்த திரு ஜி அகஸ்டீன், திருமதி வசந்தி அகஸ்டீன், ஆகரின் குமாரன் எக்லனியும் திருமணம் செய்து கொள்வர அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. சிஎஸ்ஐ திருவள்ளி திருமண்டலம், மில்ட்லைன் சேகரம், கிறிஸ்து ஆலய சபையை சேர்ந்த லேட் திரு எம்எஸ் பாலன், திருமதி பி பேபி ஆகிருக்குமாரன், பி சுதேஷ் ஜேக்கப் ஸ்வாட்ஸும், திருவள்ளி திருமண்டலம், வள்ளியூர் சேகரம், தூய திருத்துவ ஆலய சபையை சேர்ந்த லேட் திரு டி ஜேக்கப் ஜீவானந்தம், திருமதி எஸ் விஜய் சோபிதாகிருக்குமாரத்தி, ஜெ ஜெனிஃபர் அற்புத சுகிதாகவும் திருமண செய்து கொள்ள அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இதில் பரிசுத்த விபாகத்திலே சேர்க்கப்படக்கூடாத காரணமாவது தடையாவது உண்டர்களில் ஆராய்ந்து அறிந்திருந்தால் அதை சேகர குருவான் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கும்படியாக அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இருந்தவரை இந்த புதிய மணமக்களுக்காக நாம் ஜபங்களை ஏறெடுப்போம். கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, திருமணத்திற்கு ஆயத்தப்படுகின்ற புதிய மணமக்களுக்காக, அப்படி எதிர்காலத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரு வீட்டாருக்காக, அன்பு பெற்றோர்களுக்காக துதிக்கிறோம்.
காணவர் கல்யாணத்திலே அற்புத நாயகராய் வந்து ஆண்டவரே குறைவில் ஏற்பட்ட பொழுது அந்த திருமணத்திலே உடைய மகிமை அழகு செய்தீர். உடைய பேரன்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காணவர்களை அற்புதத்தை செய்த தேவன் இந்த திருமணத்திலே வந்து உடைய அற்புத கரத்தை நீட்டி அருமையான மணமக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். அறிவிப்புகள். இந்த வாரத்தின் திருவசனம், அழைத்து அனுப்பும் கிறிஸ்து. பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் பின்பாகம். இந்த வார பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் 9/5/2021 திருமதி டி ஜெபா ரோஸ்லின், சில்வன் ஏ ஆல்டன் ஜெரிஸ், செல்வி என் கிறிஸ்டா, செல்வி ஜே கிளாட்சியா எமிகா. 10/5/2021 திரு ஜி துரைசாமி, செல்வன் எஸ் ஜெசூரன் ராஜா, செல்வி ஏ ரஞ்சித பிளஸி, திரு ஐ ஜேக்கப், திரு சி ஜான் நெல்சன். 11/5/2021 திருமதி அனிதா ராஜ்குமார் ஜேம்ஸ், செல்வியன் கிப்டா, திரு வி ஜெயக்குமார், திருமதி எஸ்தர் சந்தனமுத்து, செல்வன் ஹெச் ஸ்டீவ் ராயன். 12/5/2021 திரு ஜி ஜெயபால் ஆபிரகாம், திரு பி ஜான் ராஜாமணி, திருமதி ஆர் ஜெசிந்தா நியூலின், திருமதி அல்போன்ஸ், செல்வன் ஜே பிரின்ஸ் பால்ராஜ், திருமதி செல்வி ஞான்ராஜ். திருமதி மடோனா சாமுவேல், திருமதி டி லைசா ஹேலன்குமாரி, திருமதி மேரி பெர்சியாள். 13/5/2021 செல்வி லிடியா, திரு டி ராஜசெல்வன், செல்வன் டி பெனிஸ்டன் நேசகுமார், திருமதி நூர்ஜி ராஜசேகரன். 14/5/2021 செல்வன் டி விக்டர் பால், செல்வி நார்த்தி, திருமதி அனிதா ஐசக், திருமதி எஸ் அருள் ஜோதி, திருமதி சாந்தி. 15/5/2021 திரு ஏ செல்வரத்தனம், திரு கே ஜான் முஸ்தபா, திருமதி ஏ மரிய செல்வம், திருமதி ஏ ஜாக்கலின், திருமதி எஸ் பெட்சி. திருமண நாள் கொண்டாடுபவர்கள் 9/5/2021 திரு வி டேவிட் சுலத்துறை அண்ட் திருமதி ஜெயபியூலா தம்பதியர். 10/5/2021 திரு டி ராஜாமணி அண்ட் திருமதி சந்திர ராஜாமணி தம்பதியர். திரு எஸ் ஜேம்ஸ் ஆரோன் குடும்பத்தின் பிள்ளைகள். டாக்டர் ஜான் கிறிஸ்டோஃபர், திருமதி அனிதா ராஜ்குமார் ஜேம்ஸ் தம்பதியர், திரு பி ஜான் ஜெபராஜ் அண்ட் திருமதி செல்வகுமாரி தம்பதியர், திரு எஸ் டி கிங்ஸ்லி பாப் அண்ட் திருமதி ஏஞ்சலின் பாபு தம்பதியர். 11/5/2021 திரு டி தனபால் ரத்னமணி அண்ட் திருமதி ரூபி ஹேனா தேவி தம்பதியர். டீக்கன் ஆண்ட்ரூ பால் அண்ட் திருமதி கே குளோரிந்தாள் தம்பதியர். திரு ஆர் மெர்வின் எட்கர், திருமதி ஏஞ்சல் மெர்வின் தம்பதியர். ஆர் மனோகரன் அண்ட் திருமதி மெர்லின் தம்பதியர். திரு எஸ் ஜான்சன் அண்ட் திருமதி ஜே கிரேனோப்பு செல்வசுந்தரி தம்பதியர். திரு பி ஆர் லாம்பரட் ஈஸ்டர் பால்ராஜ் அண்ட் திருமதி ஈஸ்டர் பால்ராஜ். திரு பி ஸ்டீஃபன் சாமுவேல் ராஜ், திருமதி சுந்தரி ஸ்டீஃபன் தம்பதியர். 12/5/2021 திரு எஸ் விஜய் ஞானவஸ்னி, திருமதி ஜென்ஸ்லி விஜய், திரு ஜி ஜோசப் ஞானக்கன் அண்ட் திருமதி ஜே பெல்சி டயானா, திரு எஸ் அந்தோணிராஜ் அண்ட் திருமதி ஏ மரிய செல்வம். 13/5/2021 திரு எஸ் காட்வின் ஜோ அண்ட் திருமதி ஏ ஆனி ரத்னபிரியா, திரு பி ஐசக் அண்ட் திருமதி புஷ்பலீலா ஐசக் தம்பதியர். திரு ஜே ஒய் ஆர்தர் ஜெபராஜ் அண்ட் திருமதி சீலா டேனியல், டாக்டர் ஜே ஜான் வில்லக்கன் அண்ட் திருமதி ஜெயஸ்ரீ ராஜாபாய், திரு எஸ் விமல் ராஜ்குமார் அண்ட் திருமதி பெட்சி விமல், திரு ஜோசப் அண்ட் திருமதி மகாராணி தம்பதியர். 14/5/2021 திரு பி ஜான்ஸ்குமார் அண்ட் திருமதி ஜான்ஸ்குமார், திரு என் எவன் அன்பு பீனு அண்ட் திருமதி இந்திரா கிருஷ்ணா தம்பதியர்.
திரு எஸ் ஜென்னர் அண்ட் திருமதி ஜே சோஃபியா மேரி தம்பதியர், திரு டி விஜய் ஜாஷ்வா அண்ட் திருமதி எஸ் அனிதா பிரின்ஸ் தம்பதியர், டாக்டர் எஸ் ஸ்டான்லி பால் அண்ட் திருமதி ஜெவினா எல்சி தம்பதியர், 15/5/2021 திரு ஏ வெள்ளத்துறை அண்ட் திருமதி வி தேவரக்கன் தங்கமணி தம்பதியர். இந்த வருட வாக்கு தத்தம், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தர் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். எரேமியா 15:21. இப்பொழுது பாடற்குழுவினர் வாழ்த்து பாடல் பாடுவார்கள். கிருபையும் அன்பு நிறைந்தங்கள் பரமதகப்படே, வருஷத்தமிழ் உண்மையால் முடி சூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நான் இன்று முதல்களை ஆசீர்வதிப்பேன். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி திருமறைகளை பார்ப்பது போல தர்மியான பிள்ளையுடைய வாழ்வு வரலாற்றிலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக கடந்த காலமெல்லாம் அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தின தேவன் இந்த புதிய ஆண்டு மிகுந்த மகிழ்ச்சியின் ஆண்டாக, இரட்சிப்பின் ஆண்டாக, சுகமுள்ள ஆண்டாக, ஆரோக்கியமுள்ள ஆண்டாக நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் சகோதரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காக, இந்த மகிமையான ஆராதனைக்காக மீ துதிக்கிறோம், மீ ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கரங்களிலே தந்த உம்முடைய திருமறைக்காக, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வழிகாட்டுதலுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். எங்களோடு தொடர்ந்து பேசும் உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு பாக்கியத்தை தார். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மனமகிழ்ச்சி நாள் மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிமையின் நாளாக, கிருபையின் நாளாக தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவனுடைய சமாதானமும் அவனுடைய பேரிரக்கமும் என்னுடைய வாழ்விலே பெருகுவதாக. இன்றைய நாளின் திருவசனமாக அழைத்து அனுப்பும் கிறிஸ்து என்கின்ற தலைப்பின் அடிப்படையிலே திருச்சபையாக நமக்கு சிந்திக்கும்படியாக கடவுள் கிருபை பாராட்டியிருக்கின்றார். அதற்கு ஆதாரமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 31 வரை, 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை, யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை, சங்கீதம் 47. இவை எல்லாவற்றிலும் அழைத்து அனுப்பும் கிறிஸ்து என்கின்ற செய்தி இங்கே அழகாக பதிவு செய்யப்பட்டு வேதத்திலே பல நன்மைகளையும் அழைப்பினையும் தேவன் நமக்கு கிருபையாய் தந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளின் திருவசனமாக யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம்
21ஆம் வசனத்தின் பின்பாகத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசன பின்பாகத்தை நாம் பார்க்க முடிகின்றது. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால், as the Father has sent me, I also sent you என்பதாக ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 20 verse 21 வேர்ஸ் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய அன்பு நம்மை சந்தித்து கொண்டே இருக்கின்றது. அவருடைய வார்த்தை அவருக்குள்ளாக நம்மை செம்மையான பாதையிலே நன்மைக்கு ஏதுவாக கடவுளுடைய வார்த்தை நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றது. கடவுளின் பணி என்பது கடவுள் தருகின்ற நன்மைகளை, நற்செய்தியை, ஆசீர்வாதங்களை மற்ற மக்களுக்கு எடுத்து செல்கின்ற மாபெரும் பணியாக கடவுள் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒருவேளை இந்த உலகத்தில் அநேக மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அநேக பிரசித்தி பெற்ற தலைவர்கள் இருக்கின்றார்கள். அநேக படித்த மேதைகள் இருக்கின்றார்கள். அநேக கல்விமான்கள், அநேக அறிவியல் வல்லுநர்கள், அநேக சாதனையாளர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்விலே கிறிஸ்துவை பின்பற்றுகிற நபர் ஆண்டவருக்கென்று சாதனையாளராக, ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கின்ற பிள்ளையாக, அவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே எடுத்து வைக்கின்ற மாபெரும் பணியிலே தேவன் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார். ஒருவேளை உலக மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அநேக வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவர்கள் கடவுளோடு தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். கடவுள் அவர்களை நேசிக்கிறார். கடவுளின் சத்தியத்திற்கு சான்று பகர்கின்ற பிள்ளைகளாக கிறிஸ்தவ மக்களை அருள் பணியாளரை ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கின்றார். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தம் பணியையும் அதற்கு உறுதுணையாக தமது ஆற்றலையும் சீசல் கொடுக்கின்றார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் பணிகளை அவர் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் அதனைத் தொடர்ந்து எல்லா காலத்து மக்களுக்கும் பொருந்தும் வகையில் அவருடைய ஊழியம், அவருடைய திருப்பணி, அவருடைய அழைப்பு, அவருடைய வார்த்தை உறுதியாக இருந்தது. எனவேதான் கிறிஸ்தவர்கள் அன்றும் இன்றும் அவரது கட்டளையை நிறைவேற்றுகின்ற வண்ணமாக நற்செய்தி பணியை அவர்கள் செய்து வருகின்றார்கள். கிறிஸ்து மக்களை உயர்த்த செய்த பணிகள் குறித்து திருமறை தெளிவாக கூறுகிறது. ஒட்டுமொத்த பணிகளை மிஷன் என்கின்ற கருப்பொருளில் அறிகின்றோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் நற்செய்தி பணியை செய்கின்றார்கள், மருத்துவ பணியை செய்கின்றார்கள், சமூக பணியை செய்கின்றார்கள், கல்வி பணியை செய்கின்றார்கள். மக்களின் வாழ்வாதாரத்திற்காக அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் தங்களை இணைத்து கொண்டு மக்களுக்கு அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றது. உதவிகள் செய்யும் பணி ஆகிய அனைத்து பணிகளை கிறிஸ்துவின் நாம மகிமைக்கென்று நாம்
செய்ய அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இயேசுவின் அழைப்பு நமக்கு உறுதி. அதனை மேற்கூறப்பட்ட செயல்கள் மூலம் தகுதிப்படுத்திக் கொள்ள தேவன் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார். திருமறையிலே அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு சில பகுதியை நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகின்றேன். மார்க் 1 அதிகாரம் 17 18 வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்பதாக இந்த பகுதியிலே பார்க்க முடிகின்றது. மத்தேயு நற்செய்தி நூலிலே, வருத்தப்பட்டு பார ஜெபிக்கிறவர்களே, நீங்கள் யாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி கடவுளின் அழைப்பு சமுதாயத்திலே கஷ்டத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, தள்ளப்பட்ட கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்களை பார்த்து ஆண்டவருடைய அழைப்பு வருகின்றது. வருத்தப்பட்டு பார ஜெபிக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய அரவணைக்கின்ற மாபெரும் கிருபை அழைத்து கொண்டே இருக்கின்றது. தமது சுத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் உலகத்திலே அழைத்து கொண்டே இருக்கின்றார். மோசே இஸ்ரவேல் மக்களின் விடுதலை வாழ்வுக்காக அழைக்கப்பட்டார். இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களுக்கு நற்செய்தியை கூறி, உலகமெங்கிலும் போய் நற்செய்தி அறிவியுங்கள், மக்களுக்கு கடவுளுடைய அன்பை சொல்லுங்கள், விடுதலை பணியை செய்யுங்கள், மக்கள் மீட்டெடுக்கப்பட்டு சொல்லி மாபெரும் கட்டளையை கொடுத்து சீசர்களை அனுப்பினார். இந்திய தேசத்தில் வந்த அன்னை தெரசா போன்றவர்கள் நற்செய்திக்கு இலக்கணமாக துயர் துடைக்கின்ற பணியிலே தங்களை இணைத்து கொண்டு கடவுளின் அன்பை கொல்கத்தா பகுதியிலே நிறைவேற்றின மாபெரும் செயலை இந்த உலகம் மறந்து போகவில்லை. நற்செய்திக்கு வல்லமை இருக்கிறது. நற்செய்தி பணி இன்றைக்கும் மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருகின்றது. நற்செய்தி பணி அநேக மக்களுக்கு விடுதலை வாழ்வை தந்து கடவுள் பக்கமாக இந்த நற்செய்தி நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த அருமையான நாளிலே அழைத்து அனுப்பு கிறிஸ்துவின் தலைப்பிலே ஒரு சில குறிப்புகளுடைய மத்தியிலே நான் வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக, ஆண்டவரின் அழைப்பு மகா உன்னதமானது. ஆண்டவரின் அழைப்பு மகா உன்னதமானது. யாத்திராகமம் 3 அதிகாரம் முதல் 15 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது மோசேயுடைய அழைப்பை ஆண்டவர் இங்கே உறுதிப்படுத்துகின்றார். ஆதியாகமம் 12 அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமுடைய அழைப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது சவுல் எனப்பட்ட மனிதன் கிறிஸ்துவை துன்பப்படுத்துவதற்காக சொல்லுகின்ற பொழுது தமஸ்கு வீதியிலே சந்தித்து சவுலை பவுலாக மாற்றுகின்ற மாபெரும் அழைப்பை அந்த பகுதியிலே பார்க்க முடிகின்றது. ஒருவேளை இன்றைக்கு நற்செய்தி அநேக மக்களை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நற்செய்தி அநேக மக்களை பாவத்தில் விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய வார்த்தை இன்றைக்கு அநேக மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக வாழ்ந்தபோது பார்வோனின் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் கையிலிருந்து விடுவிக்கின்ற மாபெரும் பணியை இங்கே பார்க்க முடிகின்றது. மாத்திரமல்ல, அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். மக்களின் விடுதலை வாழ்வு என்பது
ஆண்டவரின் பார்வையில் மிகவும் உன்னதமானது. அதற்காக தைரியம், நியாயத்துக்காக போராடும் மனம் படைத்தவர்களாக நாம் இருக்கும்போது நம்மையும் ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கின்றார். மக்களின் விடுதலை வாழ்வு என்பது ஆண்டவரின் பார்வையில் மிகவும் மேன்மையானது. பழைய ஏற்பாட்டை நாம் திருப்பி பார்க்கிற பொழுது கிதியோனை, எலியாவை, எலிசாவை வல்லமையாய் பயன்படுத்தி ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையாக அவருடைய அழைப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். ஆகவே ஆண்டுடைய அழைப்பு மகா உன்னதமானது. இரண்டாவதாக ஆண்டுடைய அழைப்பு மிகவும் மகிமை நிறைந்தது. ஆண்டுடைய அழைப்பு மிகவும் மகிமை நிறைந்தது. ஆண்டுடைய அழைப்பு மிகவும் மகிமை நிறைந்தது என்கின்ற சிந்தனைக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க தியானிக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். இங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது. உசியா ராஜா மரணமடைந்த போது ஏசாயாவிற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பில் கடவுளுடைய வார்த்தையாக சேனைதேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்துடைய மகிமையால் நிறைந்திருக்கிறார் என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், மார்க் 1ஆம் அதிகாரம் 17-18 நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அன்பான அழைப்பை கேட்ட பொழுது தங்களின் வலைகளை படகுகளை விட்டு சீடர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவனுடைய மகிமைக்கு அவர்கள் பாத்திரவான்களாக கடவுளர்களை பயன்படுத்தினார். நம்முடைய வந்த மிஷனரிமார்கள், அருள் தொண்டர்கள் ஆண்டு தங்களை அழைத்த போது தங்களின் சொந்த தேசம், உறவுகள், வசதிகள், மேன்மைகள் எல்லாவற்றையும் துறந்து நமது தேசத்திலும் இந்தியாவிலே அநேக மாநிலங்களில் பசியோடும் பல்விதமான கஷ்டங்களோடு இருந்த மக்களுக்கு இந்த நற்செய்தியை மிஷனரிகள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். சிறப்பாக சிவகாசி பகுதியில் ரெவரண்ட் டாக்டர் ஐயர் அவர்கள் மிகவும் நற்செய்தி பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தொப்பிகளை கூழ் வாங்கி குடித்து அநேக மக்களை அவனுடைய பக்கமாக திருப்புகின்றார். நாடு கடந்து, மொழி கடந்து, இனங்கடந்து, கடல் கடந்து தன்னுடைய சொந்த பந்தங்களாக வெறுத்து அவருடைய நற்செய்தி பணிக்காக, அவருடைய மகிமையான பணிக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு அவருடைய வரலாற்றிலே சிறப்புமிக்க வரலாறாக போற்றப்பட்டு வருகிறது. மூன்றாவதாக ஆண்டவரின் அழைப்பு கிருபை நிறைந்தது அல்லது அருள் நிறைந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். உலகில் எத்தனையோ மக்கள் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அழைக்கப்பட்டுள்ள அநேகர், தெரிந்துள்ள சிலர், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார். பவுலடிகளார் கொரிந்திய நிருபத்திற்கு 1ஆம் நிருபத்தில் எழுதுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவனுலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவனுலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பவுலடிகளார் கொரிந்திய சபைக்கு எழுதுகின்ற பொழுது அழைப்பை உறுதிப்படுத்துகின்றார். தகுதியில்லாத, ஒன்றுக்குதமாத, பலமில்லாத இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அப்படி உன்னத பணியில் கிருபை பாராட்டி இரக்கம் செய்து அநேக மக்களை ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே எத்தனை விதமான பொறுப்புகள், பணிகள் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் கூட ஆண்டுடைய அழைப்பு
கிருபை நிறைந்தது. அவனுடைய அழைப்பு அருள் நிறைந்த ஒன்றாக போற்றப்பட்டு வருகிறது. நம்முடைய வாழ்விலே இந்த அழைப்பினை நாம் எந்த அளவுக்கு நாம் உண்மையாக பயன்படுத்தியிருக்கின்றோம்? அப்படி இல்லாவிட்டால், ஆண்டவரே உம்முடைய சுத்தம் செய்ய எங்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, உம்முடைய சமானதைகளை தார் என்று சொல்லி உண்மையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டுடைய அழைப்பிலே வளர்கின்ற மக்களாக, பெறுகின்ற மக்களாக, ஆசீர்வதிக்கப்படுகின்ற மக்களாக தேவன் நம்மை உயர்த்த முடியும். அப்படிப்பட்ட நன்மைகளை தந்து தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை தந்திருக்கிறீர். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நாங்கள் மீண்டும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அழைத்து அனுப்பு கிறிஸ்துவின் தலைப்பிலே சிந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இப்படி திருவார்த்தைகளிலே பெருகட்டும். நற்செய்திகளுக்குள்ளாக அநேக மாற்றங்களை தரட்டும் சாமி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நற்செய்தி பங்குள்ள மகனாக, மகளாக தொடர்ந்துகளை பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தந்தையே. ஆமென். மீண்டும் நம்மையும் நம்முடைய காண்கள் அர்ப்பணிக்க வண்ணமாக கீதம் 191 கிறிஸ்தவ கீர்த்தனை 78வது பாடலை யாவர் எழுந்து நின்று பாடுவோம். முழு உள்ளமே
காணிக்கலாண்டுடைய சமூகத்தில் நன்றி பலியோடு நாம் அர்ப்பணம் செய்வோம். வானமும் பூமியுடைய கர்த்தாவே, உடைய கரத்திலே வாங்கி எங்களுடைய பணி காணிக்கலுடைய சமூகத்திலே படைத்திருக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களை காணிக்கையாக படைக்கிறோம். சாமி, கிருபையாக ஏற்றுக்கொள்வீராக, அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். அகில உலக நாடுகளுக்காக, நாடுகளின் சமாதானத்திற்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக நாம் மன்றாடுவோம். இந்திய தேசத்திற்கு தலைவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். மிஷனரி ஊழியர்களுக்காக, அவருடைய நல்ல செயல்பாடுகளுக்காக, அர்ப்பணிப்புக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சிறப்பாக தென்னிந்திய திருச்சபைக்காக, நெல்லை பேராயத்திற்காக, மிட்லைன் சேகரத்திற்காக, கிறிஸ்து ஆலய சபை மக்களுக்காக, உளிர்ந்தாள் ஆலயத்திற்காக, பிஎம் சத்திரம் ஆலயத்திற்காக, சிஎஸ்ஐ பெல் மருத்துவமனைக்காக, இந்த சேகரத்திற்கு அனைத்து நிறுவனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வல்ல கரங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும்படி ஜெபிக்கிறோம். பயங்கரமான கொரோனா சூழலில் அநேக மக்கள் பயந்து வீடுகளிலே, மருத்துவமனைகளே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், தனிமைப்படுத்தியிருக்கிறார்கள். சாமி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீர்முடிய தெய்வீக வார்த்தையை அனுப்பி ஜனங்களுக்கு விடுதலையை தந்து உடைய அழைப்பை, உடைய அன்பை உறுதிப்படுத்தக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை தாங்க. ஜனங்கள் நிம்மதியாக வாழ உங்களுடைய ஒத்தாசையை தாங்க. ஆண்டவரே, பயப்படாதே, நன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். நான் மரணங்களின் பள்ளத்தை கிடந்த பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவனோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி வேதத்திலே வாசிப்பது போல அநேக பயங்கரமான சூழ்நிலை சாமி, எங்கு பார்த்தாலும் மரண போலங்கள். ஆண்டவரே, மக்களுக்குள்ளாக அமைதி இல்லாத சூழ்நிலையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கிருபையாய் இறங்கும், கிருபையாய் உம்முடைய இரத்தத்தை எங்கள் மீது தெளியும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து ரத்த சகல பாவங்களுக்கு சுத்திகரித்து சொல்லி வேதத்திலே வாசிப்பது போல எங்களை சுத்திகரித்து எங்களை பாதுகாக்க முடிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். சாமி, இந்த திருச்சலுக்கின்ற பெரியவர்களுக்காக, தாய்மார்களுக்காக, வாலிப சகோதரர்களுக்காக, சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் குழுவினருக்காக, அனைத்து கமிட்டி அங்கத்தினர்களுக்காக, இந்த திருச்சேர்ந்த ஒவ்வொரு நபருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஒரு தெய்வீக பிரசனத்தை தாரும், பாதுகாவலை தாரும். ஆலைகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதே சாமி, ஒரு சுகமான சூழலை தாரும். எல்லாத்தையும் செய்யும் சாமி, எங்களுக்கு இரக்கம் பாராட்டு. வாழ்வாதாரத்தில் தவிக்கின்ற மக்களுக்கு வாழ்வு தார். ஆண்டவரே, கஷ்டப்படுகின்ற மக்கள், நஷ்டப்படுகின்ற மக்கள், கைம்பெண்கள், திக்கற்றவர்கள், ஆண்டவரே, ஓரக்கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் அமைதியை தாங்க, உம்முடைய கிருபையை தாங்க சாமி, உம்முடைய இரக்கத்தை எங்கள் மீது வையுங்க. ஆண்டவரே, கொரோனாவை எங்களை விட்டு அகற்றுங்க. மருத்துவமனைகள், ஆண்டவரே, மருத்துவமனையில் தங்கியிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் சாமி, உம்முடைய அன்புக்கு நிராய் வரட்டும். கல்வாரி காட்சிக்கு நிராய் நோக்கி பார்க்கட்டும் சாமி. அருமை நோக்கி பார்த்து பிரகாசப்படைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படல சொல்லியிருக்கிறதே. பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுமில்லை சொல்லி வேதத்திலே வாசிப்பது போல. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சொல்லிக்கிற மக்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, உங்களுடைய தயவை காண்பீங்க. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் ஏதாவது தடையாக இருக்கும் என்றால் இதை மன்னிங்க சாமி, மன்னிங்க. ஆண்டவரே, இல்லை மறுவாழ்வு தந்து, ஆண்டவரே, இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய அமைதியை தார், உங்களுடைய இரக்கத்தை காண்பியும். ஆண்டவரே, நல்ல எதிர்காலத்தை கட்டளையிடுங்க சாமி. துதி கனமகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே.
தேடு இறக்கமுள்ள கிருபைக்கு பராமரிக்குள்ள ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் நம்மோடு இருப்பதாக. நிறைவு கீதமாக கிறிஸ்தவ பாமாலை 264 என்ற பாடலை அவர் எழுது நின்று பாடுவோம். கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி நம்முடைய வேதத்திலே நாங்கள் தியானித்தோம் சாமி. ஆண்டவரே, நம்முடைய திருப்பணிக்காக நீங்கள் அழைத்திருக்கிறீர். நம்முடைய அழைப்பிலே கடைசி வரைக்கும் நாங்கள் உண்மையாக இருந்து உங்களுக்கு கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக எங்களை தொடர்ந்து நடத்தித்தார். இந்த ஆணை காட்டப்பட்ட எல்லா குறைகளையும் மன்னிங்க. எங்கள் மீது நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க. எங்களை மீண்டும் ஒரு செய்ய தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமானத்துடனே நம் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுவோம்.